டியர் ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க? சப்டிவிஷன் டியில் 10.4 சென்டிமீட்டர். இப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? பர்பண்டிகுலர் பைசெக்டர் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணணும். இப்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. இந்த லைனில் 2 பாயிண்ட் வைக்க போகிறோம். என்ன? ஏங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்டும் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏங்கிற பாயிண்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல ஏங்கிற பாயிண்ட்டு மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிங்கிற பாயிண்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இவங்க எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதுக்கு தான் நம்ம பிங்கிற பாயிண்ட்டு வைக்கணும். இப்போது 10.4 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுக்க போகிறீங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த ஏங்கிற பாயிண்ட்டில் ஸ்கேலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கணும். ஏங்கிற பாயிண்ட்டில் வச்சுட்டு எது வரைக்கும்? 10.4 சென்டிமீட்டர் எடுக்கணும். இதில் இருந்து 10.4 அப்படின்னா எங்கே வரும் நமக்கு? இங்கே வரும். இது வந்து 10, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து 10.5, நமக்கு 10.4. அப்போ இந்த சென்டருக்கு முன்னாடி ஒரு சின்ன லைன் இருக்குல்ல, அது வரைக்கும் எடுக்கணும். அப்போ 10.4 அப்படிங்கிறது இந்த இடத்துல வருமா நமக்கு? இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம்? இந்த பாயிண்ட்டுக்கு பிங்கிற நேம் கொடுத்துடலாமா? அப்போ இந்த ஏலேருந்து பி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் இந்த லைனு? 10.4 சென்டிமீட்டர். ஏபிங்கிற லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிட்டோம். எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? 10.4 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம்? பர்பண்டிகுலர் பைசெக்டர். பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ப்ரொசீஜர்? ஃபஸ்ட்டு ஏங்கிற பாயிண்டில் வைக்க போகிறோம். மோர் தென் ஆஃப் சைஸ் எடுக்க போகிறோம் காம்பஸில். பாருங்கள், இந்த காம்பஸோட எண்டை ஏல வைக்க போகிறேன். காம்பஸோட ஒரு எண்டை ஏல வைக்க போகிறேன். இப்போது இந்த ஏபி, இந்த ஏலேருந்து இந்த பி வரைக்கும் சென்டர் பாயிண்ட் அப்படின்னா இந்த இடத்துக்கு வச்சுக்கலாமா சென்டர் பாயிண்ட்டு? பட் ஆனால் பர்பண்டிகுலர் பைசெக்டர் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு மோர் தென் ஆஃப் சைஸ் எடுப்போமா, ஆஃப் சைஸ் எடுப்போமா? மோர் தென் ஆஃப் சைஸ். அப்போது இந்த ஏங்கிற சென்டர் பாயிண்ட்டில் வச்சுட்டு இது வரைக்கும் வச்சோம் அப்படின்னா அது ஆஃபாக இருக்கும். மோர் தென் ஆஃப் சைஸ் அப்படின்னா இந்த இவ்வளோ தூரம் எடுத்துக்கலாமா? இது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான் எடுக்க போகிறோம். இதுக்கு எதுவும் மெஷர்மெண்ட் கிடையாது. சொல்கிறது புரியுதா? மோர் தென் ஆஃப் சைஸ் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஆர்க் வெட்ட போகிறீங்க. இங்கே ஒரு ஆர்க் வெட்ட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே ஒரு ஆர்க் அதே போல் வெட்ட போகிறீங்க. மெஷர்மெண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணிடாத, புரியுதா? ஓகே, இப்போ இங்கே 2 சைடில் நம்ம மார்க் வெட்டிட்டோமா? இப்போ அதே சேம் மெஷர்மெண்ட் தான் இருக்கணும். காம்பஸில் எதுவும் வந்து சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. காம்பஸில் சேஞ்சஸ் எதுவும் பண்ணக்கூடாது. அதே சேம் மெஷர்மெண்ட்டில் பிங்கிற பாயிண்ட்டில் வைக்க போகிறீங்க. பிங்கிற பாயிண்ட்டில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி நீங்கள் ஆர்க் வெட்டியிருக்கீங்க இல்லையா? இந்த ஆர்க்கை கட் பண்ணுறேன். இந்த ஆர்க்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் கீழேயும் ஒரு ஆர்க் வெட்டியிருக்கோம் இல்லையா? இந்த ஆர்க்கை வந்து கட் பண்ணுறப்பல இன்னொரு ஆர்க் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இந்த 2 ஆர்க்கும் வந்து இந்த இடத்துல கட் ஆகுது. அதே போல் இந்த 2 ஆர்க்கும் வந்து இந்த இடத்துல கட் ஆகுது. இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம்? சி. இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம்? டி. இதை எடுத்து நம்ம எதால் வச்சு ஜாயின் பண்ணுவோம்? ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். சொல்லுறது புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? பர்பண்டிகுலர் பைசெக்டர் அப்படிங்கிற லைன் கிடச்சிருச்சா? இப்போ இந்த லைன் செக்மெண்ட்டும் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் லைனும் எங்கே மீட் ஆகுது? இந்த இடத்துல. இதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்கலாம்? ஓ அப்படிங்கிற நேம் கொடுக்கலாமா? இப்போ டிஸ்டன்ஸு இங்கே 10.4 அப்படின்ட்டு இருக்கா? சொல்கிறது புரியுதா? 10.4. இதில் ஹாஃப் என்ன இருக்கும்? 5.2. அப்போ இது ஃபுல்லாக 10.4 அப்படின்னா இந்த ஓஏ எவ்வளோ இருக்கும்? இந்த 10.4ல் ஹாஃப் 5.2 சென்டிமீட்டராக இருக்கும். அதே போல் இந்த ஓலேருந்து இந்த பி வரைக்கும் எவ்வளோ இருக்கும்? 5.2 சென்டிமீட்டராக தான் இருக்கும். வேணால் நீங்கள் ஸ்கேலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். சொல்கிறது புரியுதா? ஏன்னா இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் லைன் வந்து இந்த லைன் செக்மெண்ட்டை சேம் ஈக்குவல் பார்ட்டாக தான் நமக்கு வந்து கட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபுல்லாக 10.4 சென்டிமீட்டர் அப்படின்னா அதில் ஹாஃப் 5.2. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 5.2வாக இருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் 5.2வாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? எக்ஸாம் பார்க்கலாமா?
இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 58 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா சமயம் நம்ம சென்டிமீட்டரில் தான் பார்த்துருக்கோம், சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மில்லிமீட்டரை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். மில்லிமீட்டரை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எதால் நம்ம டிவைட் பண்ணுவோம், 10ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 10ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 5.8 சென்டிமீட்டர். இது எப்படி ஷார்ட்டாக போடலாம், டினாமினேட்டரில் 10 வந்துச்சு அப்படின்னா அந்த 10க்கு இந்த 1 ஸ்டெப்புக்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கலாம். சொல்கிறது புரியுதா? இப்படி இருக்கும். இப்போ 50/10 50/100 இப்படி இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது பாருங்களேன். இந்த ஒரு 0 டினாமினேட்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டெப் பாயிண்ட் வைக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 5.8ன்னு கிடைக்கும். இங்கே டினாமினேட்டரில் 2 0 இருக்குது, ஏன்னா 100ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 2 0 அப்படின்னா 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும். இப்போ 2 ஸ்டெப்னால் இது ஒரு ஸ்டெப்பு இது ஒரு ஸ்டெப்பு, அப்போ இங்கே பாயிண்ட் வரும். அப்போ என்ன கிடைக்கும், 0.58 அப்படின்னு கிடைக்கும். இது நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் நமக்கு இங்கே டிவைட் பண்ண கிடைக்கும் 5.8 சென்டிமீட்டர். அப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு லைன் போட போகிறீங்க. அந்த லைனில் ஃபஸ்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுறோம், ஏங்கிற பாயிண்ட்டு மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து பிங்கிற பாயிண்ட்டு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 5.8 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுக்க போகிறீங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு 5.8 சென்டிமீட்டர் எடுக்கணும். 5.8 சென்டிமீட்டர் எடுக்கணும். சொல்கிறது புரியுதா? இப்போ இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது 5.5. அதுக்கு அடுத்து தேர்டு லைன் தான் 6 7 8. 5.8க்கு மார்க் பண்ணியாச்சு. 5.8க்கு மார்க் பண்ணியாச்சா? இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம், பிங்கிற நேம் கொடுத்துடலாமா நம்ம? சொல்கிறது புரியுதா? இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம், பிங்கிற நேம் கொடுத்துடலாம். இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், 5.8 சென்டிமீட்டர். இப்போ ஏபிங்கிற லைன் செக்மெண்ட் எவ்வளோ, 5.8 சென்டிமீட்டருக்கு ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா பர்பண்டிகுலர் பைசெக்டர். பர்பண்டிகுலர் பைசெக்டர் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா காம்பஸ் எடுக்க போகிறோம். காம்பஸ் எடுத்து ஆஃப் சைஸ் எடுப்போமா, மோர் தென் ஆஃப் சைஸ் எடுப்போமா? மோர் தென் ஆஃப் சைஸ். இப்போ ஏங்கிற பாயிண்ட் வைக்க போகிறோம். இந்த ஏங்கிற பாயிண்டில் இப்போ இந்த ஏவுக்கும் பிக்கும் ஹாஃப் அப்படின்னா இந்த இடத்துல வரும் அப்ராக்சிமேட்டாக. நம்ம மோர் தென் ஆஃப் சைஸாக எடுக்கணும். அப்போ ஏழு இங்கே வச்சுட்டு இது வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா ஹாஃப், ஆனால் மோர் தென் ஆஃப் சைஸாக நம்ம எடுக்கணும். அப்போ இந்த அளவுக்கு காம்பஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆர்க் வெட்ட போகிறீங்க. அதே போல் இந்த இடத்துல ஒரு ஆர்க் வெட்ட போகிறீங்க. புரியுதா? மேலே ஒரு ஆர்க்கு, அதே போல் கீழே ஒரு ஆர்க் வெட்ட போகிறீங்க. சொல்கிறது புரியுதா? அதே சேம் மெஷர்மெண்ட்டு. காம்பஸில் அந்த மெஷர்மெண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணிடுறா, இப்படி பிடிச்சி அழுத்தி விட்ருவேன், அப்போ குட்டியாகிடும். அதுப்பெல்லாம் செய்யக்கூடாது. அதே சேம் மெஷர்மெண்ட்டுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் நமக்கு என்ன இருக்குது, பிங்கிற பாயிண்ட் இருக்குது. இந்த பிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிங்கிற பாயிண்ட்டில் சென்டராக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி நம்ம ஆர்க் வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ஆர்க்கை கட் பண்ணுறாப்புல இன்னொரு ஆர்க் கட் பண்ண போகிறீங்க. மேலே அதே போல் கீழேயும் ஆல்ரெடி நம்ம கட் பண்ண ஆர்க்கை கட் பண்ணுறாப்புல இன்னொரு ஆர்க் கட் பண்ண போகிறீங்க. இப்போ நமக்கு என்ன கிடச்சிரும், இப்போ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆர்க்கும் மீட் ஆகிற ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம், சிங்கிற நேம் கொடுக்கலாம். அதே போல் இங்கே ரெண்டு ஆர்க் கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்கலாம், டிங்கிற நேம் கொடுக்கலாம். சொல்வது புரியுதா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எதால் நம்ம ஜாயின் பண்ணுவோம், ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவோமா? பாருங்கள், இப்போ ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்குது, பர்பண்டிகுலர் பைசெக்டர் லைன் ட்ரா பண்ணியாச்சா? இப்போ இந்த லைன் செக்மெண்ட்டும் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டரும் எங்கே மீட் ஆகுது, இந்த இடத்துல. இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம், ஓங்கிற நேம் கொடுக்கலாமா நம்ம இந்த இடத்துல? இப்போ மெஷர்மெண்ட் பாருங்கள், ஏபி ஃபுல்லாக 5.8 சென்டிமீட்டர். அப்போ இதில் ஹாஃப் நமக்கு என்ன இருக்கும், 2.9 இருக்குமா? அப்போ இந்த ஏலேருந்து ஓ வரைக்கும் எவ்வளோ இருக்கும், 2.9 சென்டிமீட்டர். அதே சேம் மெஷர்மெண்ட் தான் இங்கே இருக்கும். ஓலேருந்து இந்த பி வரைக்கும் எவ்வளோ இருக்கும், 2.9 சென்டிமீட்டராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கேலை வச்சு வேணால் மெஷர்மெண்ட் பண்ணிப்பார். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளதும் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளதும் மெஷர்மெண்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செஞ்சுப்பார். சொல்கிறது புரியுதா?
இவ்வளோ தான்ப்பா. எல்லா சம்முக்குமே இதே சேம் மெத்தட் தான். உனக்கு மெஷர்மெண்ட் மில்லிமீட்டரில் கொடுத்தாங்கன்னா இது போல் சென்டிமீட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சம்முக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இது வரைக்கும் நம்ம சம் பார்த்தோம். எல்லாத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னு பாருங்கள். இந்த லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணோம்ல, இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு மட்டும் மெஷர்மெண்ட் ஒவ்வொரு சம்முக்கும் சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு மட்டும். மற்றபடி இந்த மோர் தென் ஆஃப் சைஸ் எடுத்து ஆர்க் வெட்டுறது, ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணுறது, எல்லா சம்முக்குமே இது எல்லாமே சேம் தானே. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் ஒரு சம்முக்கும்? இந்த லைன் செக்மெண்ட் ஏபிங்கிற லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ எல்லா சம்முக்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் என்ன எழுத போகிறீங்க? இதே சேம் மெத்தட் தான் நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் என்ன, ஒரு சம்முக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மட்டும் சேஞ்சஸ் வரும். ஃபஸ்ட்டு சம்முக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க? ஏபி 8 சென்டிமீட்டர். இந்த செகண்ட் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? செகண்ட் சம்முக்கு 7 சென்டிமீட்டர். அப்போ இந்த இடத்துல 7 சென்டிமீட்டர்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இதை ஃபுல்லாக அப்படியே இதுக்கு ரைட் பண்ணிட வேண்டியதான். சொல்கிறது புரியுதா? இப்போ ஒவ்வொரு சம்முக்கும் இந்த ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சம்முக்கும் எவ்வளோ ஏபிங்கிற மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு மற்றபடி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிடு. சொல்கிறது புரியுதா? ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 5.3 ஃபினிஷ் ஆகிடுச்சுப்பா.